பவர் கிக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ரீப்ளை பண்ணுவேன். ஆனால் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியல் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கேன், நீங்கள் மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்து அதுலேருந்தே நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ 2 ப்ரீஸ் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீஸ்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கர் ப்ரீஸ்னு இருக்கும். இந்த 2 ப்ரீஸையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. பீட் மார்க் ப்ரீஸ்னு ஒரு ப்ரீஸ் இருக்கும், அந்த ப்ரீஸில் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணிட்டு மட்டும் இமேஜஸ் தான் ஆட் பண்ணிங்க போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கர் வந்து நீங்கள் ஷேக்கர் ப்ரீஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட் மார்க் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒயிட் பாயிண்டரை வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை கொடுத்துருங்க. இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. இதில் போய் இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், ரைட் சைடு பார்த்த மாதிரி அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரிட்டனுக்கு பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆயிரும், அந்த ஒயிட் பாயிண்ட்டு. மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இமேஜஸ் வந்து 1 பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து எனக்கு தேவையான இமேஜஸ் தான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ எல்லா இமேஜஸையும் மறக்காம ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போனீங்கன்னா நான் வந்து இன்னொரு பீஸ் சொல்லியிருப்பேன், ஷேக்கர் பீஸ்னு. அந்த பீஸில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கர் ப்ளஸ் சிசி இருக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே 4வது ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும், லென்ஸ் பிளர்னு. அந்த லேயர் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்து இதை வந்து காப்பி பண்ணுங்கள், இந்த லேயர் மட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்க பீட் மார்க் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸ் செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸில் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் கொடுத்துருங்க. இந்த 3 லேயர் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எண்டுக்கு வந்துடுங்க. நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து ஒரு பிளிங்க் எஃபெக்ட் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஷேக் எஃபெக்ட் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இமேஜ் இருக்கும். 3 இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 3 டைப்பான எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட் இமேஜில் மட்டும்தான் பேஸ்ட் பண்ணணும், இந்த ஃபஸ்ட் இமேஜில் இருக்கிற எஃபெக்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இமேஜில் இருக்கிற எஃபெக்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2வது ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். 2வது இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும். 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி வரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இமேஜ்லேருந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க நான் சொல்கிற வரணும். ஓகே செகண்ட் இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க நான் சொல்கிற வரணும். இதில் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் மொத்தம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இமேஜ்லேருந்து கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெட்லைன் மார்க் பண்ணிக்கோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட் இமேஜை தவிர. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து தேர்ட் டைப்பான எஃபெக்ட், கடைசி டைப்பான எஃபெக்ட் வந்து நீங்கள் எந்த இமேஜில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிப்பேன் ஒரே இடத்துல. அந்த டபுள் ரெட்லைன் வந்து எங்கெல்லாம் மார்க் பண்ணிக்குதோ அங்கே வந்து நீங்கள் தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து பீட் மார்க் பீஸ் ரோட் பண்ணிட்டு அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வாங்க. ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ரெட்லைன் எங்கெல்லாம் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து எனக்கு தேவையான எஃபெக்ட் வந்து நான் எல்லாமே காப்பி பண்ணி முடிச்சாச்சு. மொத்தம் இதில் 3 டைப்பான எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா பிளிங்கிங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம். மற்ற 2 எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இடையில ஆட் பண்ணிப்போம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் சின்னது ஒரு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.